Hello everyone, I am Ishwari from Ishwari Hindi Gurukul. Thanks for watching our video. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 44 லாஸ்ட் லெசனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே நிறைய பேசுகிற வார்த்தைகள் தான் வருது. இதிலேருந்து ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு நிறைய பேசுகிற வார்த்தைகள் தான் வரும். இது வரைக்கும் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் பேசுகிற வார்த்தைகள் மட்டும்தான் வரும். ஸோ இதை நல்லா பார்த்தீங்கன்னா பேசுகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். மேரி பெஹன் ஹிந்தி சீக்னா சாஹ்தி ஹே. மேரி பெஹன், மேரி பெஹன்னா என்னுடைய சகோதரி, மை சிஸ்டர். ஹிந்தி சீக்னா சாஹ்தி ஹே, ஹிந்தி படிக்கிறதுக்கு விரும்புகிறாள். என் சகோதரி ஹிந்தி கற்க விரும்புகிறாள். மை சிஸ்டர் வாண்ட்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. मेरी बहन हिंदी सीखना चाहती है. नेक्स्ट, आंखें देखने के लिए हैं. கண்ணு பார்க்கறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்கிறது? ஆங்கே தேக்னே கேலியே ஹே, கண்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றன. த ஐஸ் ஆர் ஃபார் சீயிங். லலிதா கானே மே ஹோஷியார் ஹே. லலிதா பாட்டு பாடுறதுல ரொம்ப உஷாராக இருப்பா, கெட்டிக்காரி. அதை எப்படி சொல்லணும்? லலிதா கானே மே ஹோஷியார் ஹே. லலிதா பாடுவதில் கெட்டிக்காரி. லலிதா இஸ் கிளவர் இன் சிங்கிங். ஆப் கியா கஹனா சாஹ்தே ஹே. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு கேட்குறோம்ல, அதை எப்படி கேட்கணும்? ஆப் கியா கஹனா சாஹ்தே ஹே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வாட் டு யூ வாண்ட் டு சே? मोहन अपनी जमीन बेचना नहीं चाहता. மோகன் தன்னுடைய நிலத்தை விற்க விரும்பவில்லை. அதாவது அவனுடைய கிரவுண்டு, அதை விற்கிறதுக்கு, அவன் லேண்டை விற்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதை எப்படி சொல்கிறான்? மோகன் அப்பனி ஜமீன் பேச்னா நஹி சாஹ்தா. மோகன் டஸ் நாட் வாண்ட்ஸ் டு செல் ஹிஸ் லேண்ட். அடுத்து, மேரே ஆனே கே பாத் தும் அப்னே கர் ஜாவோ. நான் வந்த பிறகு நீ போ அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் வந்த பிறகு நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி சொல்லணும்? மேரே ஆனே கே பாத் தும் அப்னே கர் ஜாவோ. யூ கோ டு யுவர் ஹவுஸ் ஆஃப்டர் ஐ கம். रेलगाड़ी के आने में अभी समय है. ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்கு எப்படி சொல்கிறது? ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது எப்படி சொல்லணும்? रेलगाड़ी के आने में अभी समय है. ரயில் வண்டி வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. There is still time for the train to come. बीमार आदमी को कम खाना चाहिए. बीमार आदमी அதாவது உடம்பு சரியில்லாதவங்க நிறைய சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். அது எப்படி சொல்லணும்? बीमार आदमी को कम खाना चाहिए. நோயாளி குறைவாக சாப்பிட வேண்டும். A sick person should eat less. तुम देखने में बहुत सुंदर हो. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. அது எப்படி சொல்லணும்? तुम देखने में बहुत सुंदर हो. You are very beautiful to look at. ஸோ இந்த லெசன்லாம் நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள், வாய் விட்டு சொல்லி பாருங்கள். இதில் நிறைய போன லெசனும் இந்த லெசனும் உங்களுக்கு நிறைய பேசுகிற மாதிரி உள்ள வார்த்தைகள் வந்திருக்கு. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.